வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா, இந்த உலகம் மறந்த, இந்த உலகத்தால் மறக்கடிக்கப்படுகிற ஒரு மாபெரும் மாமா. என் மாமா. அவன் எனக்கு மட்டும் மாமா இல்லை, இந்த உலகத்துக்கே மாமா. மாமா பையன் கூட சொல்லக்கூடாது, மாமா தாத்தா. வயதுக்கு மரியாதை, அந்த மரியாதைக்குரிய ஆளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. நானும் காலங்காலமாக சொல்கிறேன், இந்த மாமா தாத்தா எங்காளு. அவன் எங்ககிட்ட வாங்கி நக்கி தின்னு பிழைக்கிற நாய் மாதிரி இல்லாமல் எங்ககிட்ட வாங்காமல் நேர்மையாக உழைக்கிற மனிதன். அவன் மனிதத்தின் ஒரு மார்க்கமானவன். மார்க்கம்னா ஒரு மாதிரியானவன் என் மாமா. மாமா ஒரு மாதிரி. அதுதான் இந்த வீடியோ. என்னன்னா, எங்கள் மாமா தாத்தா ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் கை தாத்தா. கை குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் கை தாத்தா. தாத்தான்னா 60 வயசு ஆனால் தாத்தா தான். சொன்னொன்னு அண்ணன் ஒன்னோம்ல, தாத்தாடா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸின் கை தாத்தா, பிஜேபியின் கை கிழவன், கை குழந்தை, கை பிள்ளை, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கை கிழவன் தான் இந்த மாமா தாத்தா. அதை தலைவர் திருமா சொன்னார், நீங்கள் கண்டுக்கலை. மேடையில் ஆளூர் ஷானவாசன் சொன்னார், மதிக்கலை. நான் வீடியோ ஆரம்பித்த காலகட்டத்தில்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் மாமா எங்காளுன்னு நீங்கள் நம்பலை. இப்போ ஆதாரத்தோடு வந்திருக்கேன். இன்னும் விஜில் மேடையில் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசினதுக்கப்புறம் என்னோட ஆதாரம்? என்ன ஆதாரம்னா, எங்கள் மாமா ஜாதி வெறி பிடிச்சவன், அவங்கள விட கடுமையாக பட்டியலின மக்களை கேவலப்படுத்துறவன்னு ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன். இப்போ ஆதாரம் எவ்வளோ ஆதாரம் கொடுத்து நீங்கள் நம்பலை, இதுவும் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் கொடுக்குறேன், என்ன பண்ணுறது? நான் கொடுக்கறது என் வேலை, வாங்கிறது அவன் வேலை. வாயில் வாங்குவான் ஆள், நல்ல வார்த்தைகளை வாங்குவான். அந்த அளவுக்கு வார்த்தையை வாயில் வாங்கக்கூடிய வாய்தானவன் என் மாமன். சரி, அவர் என்ன தான்பா பேசினார்னா, ஒரு 8-9 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பட்டியலின மக்களை பற்றி ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னடா சொன்னேன்? என்ன மாமா சொன்னேன்? இங்கே ஆதி தமிழன் இருக்கான் பறையன், அவன் மேம்படாம ஒரு தேசிய இனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. நல்லா தானே பேசியிருக்கான். இதில் நான் அப்படி குறைய கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. அப்படிதான் நானும் நினச்சேன். ஆஹா, அருமையாக பேசுகிறானே, இவன் வாயிலேருந்து இப்படிலாம் வராது. அவன் எங்காலாச்சு வாங்கின காசுக்கு நல்லா வாயிலே செய்ன்னு செஞ்சுக்கு போய் பேசுவானே நல்ல ஆள். அந்த மாதிரி ஆள் அப்படி இருக்க இப்படி பேச முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அடுத்து பார்த்தேன். என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. ஏதே கால்கள் வலுவா இருந்தாதான் எந்த பாகமும் வலுவா இருக்குமா? அப்ப கால்கள் யார? டேய் சொல்ற புறம்போக்கு, அட எச்சகலை, சோத்துக்கு பதிலாக துன்றையான்னு வெளியே கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்றவனே சொல்லு, யாரா கால்கள்? யாரு கால்கள்? பட்டியலின மக்கள் கால்களாம், ஒரு உடம்புல காலம். இதைத்தானே அவன் சொன்னான். காலங்காலமா தலையிலேருந்து வந்தேன், மார்லேருந்து வந்தேன், தொடையிலேருந்து வந்தேன், கால்லேருந்து வந்தேனே. காலா சேர்றா, பட்டியலின மக்கள் காலு. யார்ரா மூளை? யார்ரா கண்ணு? யார்ரா வாயு? யார்ரா இதயம்? என்னடா ஒரு உடம்புக்கு கால் தான் தேவையா? கண்ணு தேவையில்லையா? மூளை தேவையில்லையா? இதயம் தேவையில்லையா? என் மக்கள் இதயம் தான் சொன்னால் அது வேற, மூளை தான் சொன்னால் அது வேற, கண்ணு தான் சொன்னால் அது வேற, காலுன்ற அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. பட்டியலின மக்கள்லாம் எவ்வளோ கேவலமாக நினைக்கிறான் பாருங்க. இந்த மானங்கட்ட சோத்துக்கு பதிலாக வேற எதையாவது தின்ற நாயின்னு வெளியே காரி துப்புறாங்க. அப்படி இருந்தாலும் கண்டுக்காத இவர் பட்டியலின மக்களை காலாம், உடம்புல அவங்க காலாம். ஏன்பா இதெல்லாம் தப்பு? கால் வலுவாக இருக்கணும் தானே சொல்கிறான். ஒரு ஓட்டப்பத்தி ஓடுறப்ப கால் தானே முக்கியம். அந்த மாதிரி நினச்சிக்கப்பா. கால் வலுவாக இருக்கணும்னு சொன்னால் ஏன் ஓட்டப்பந்தயம் ஓடுறப்ப மூளை கிடையாதா? மூளையை அவுத்து போட்டு நல்லா முன்னமாக ஒரு ஆள் ஓட முடியுமா? கண்ணு தேவையில்லையா? கண்ணை மூடினா ஓடுவானா? கண்ணை மூடி எங்கே ஓடுவான்? இங்கே சுற்றி ஓடுவான். அப்போ ஓட்டப்பந்தயமோ எந்த கருமமோ எந்த கன்றாவியாக இருந்தாலுமே மூளை, கண்ணு, இதயம் இதெல்லாம் தான் ஒப்பீடு செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரு உடம்புல எதுக்கியா இதெல்லாம் ஒப்பீடு பண்ணுறீங்க? இவங்க பட்டியல மக்கள் காலு. அப்போ யார்ரா தொட? யார்ரா மாறு? யார்ரா தலை? சொல்டா எச்ச. வெறுப்பா இல்லை? ஒரு ப்ரெஸ் மீட்டில் பப்ளிக்கில் ஓப்பனாக பட்டியலின மக்களை காலுன்னு ஒப்பிடுறான். இவன் ஒரு தலைவன், இவன் கூட இன்னும் பட்டியலின மக்கள்லாம் இருக்கிறாங்க. பேர்பட்ட ஆச்சரியமாக இருங்க. இதை பார்க்குறாங்க, இன்னும் பட்டியலின மக்கள் இதை பார்த்துட்டு இன்னமும் ஒரு ஆள்னு மதிக்கிறாங்க. இதை யாரும் கவனிச்சாங்கன்னா இல்லைன்னு தெரியல. ஏன்னா 10 நாள் அது யாரும் கண்டுக்கல. இந்த விஜய் பிரச்சனை, இந்த சினிமா பிரச்சனை, இந்த சர்டிஃபிகேட்டு, அது இது பராசக்தி படம் எல்லாம் பிஸி ஆகிட்டாங்க. நானும் பிஸி ஆகிட்டேன். நானும் பார்க்கல, நான் இப்போ தான் பார்த்தேன். இது யாருன்னு சொல்லணும்னு அவர் பட்டியலின மக்களை சொல்லலை, அவர் குறிப்பிட்டு சொல்லலை, அவர் யாரையும் சொல்லலைன்னா அப்படியே தொடர்ச்சி அந்த ப்ரெஸ் மீட்டை கேளுங்க. அடுத்து ஒன்று சொல்லியிருப்பான்.
என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கு. அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர் அது விடுதலைன்னு பேர் இல்லை. அவங்க விடுதலை பெறாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வராங்க, அவங்க வந்து முன்னாடி நிற்கணும், இந்த பேச்செல்லாம் கரெக்டு. ஆனால் அவங்கள என்னவா நீ பார்க்குற? ஒரு உடம்புல காலா பார்க்குறடா ஃபுல். ஏன்பா அவர் எண்ணத்தை பாருங்கப்பா. அவர் என்னன்னா அந்த ஆதிக்குடிகள் பட்டியலின மக்கள் விடுதலை பெறணும், அதான் அவர் எண்ணம். அதுக்காக பேசுகிற இந்த ஓட்டு அரசியல் அந்த எண்ணம் இல்லை. அவருக்கு வந்து பட்டியலின மக்கள் விடுதலை பெறணும். இப்போ உழுந்து வாரி வேலை செஞ்சுக்கிற அதுக்கு தான் இதில் பேச போகிற ஆள் என்னென்ன பேசி வைக்க போகிறான் பாருங்க. பட்டியலின மக்களை காலுக்கு ஒப்பிட்டு பேசுகிற இவெல்லாம் ஒரு தலைவன். விஜய் ரசிகர்ல அதை பார்க்குறாங்களா இல்லையா? விஜய் ரசிகர்ல யாராவது பட்டியலின மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இல்லை இவன் கட்சியில் யாராவது பட்டியலின மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஒன்றும் புரியலையே. காலுக்கு ஒப்பிட்டுட்டு அப்புறம் என்ன விடுதலை? என்னடா விடுதலை? நீலாம் மூளைக்கு ஒரு ஆள் ஒப்பிடுவான், கண்ணுக்கு ஒரு ஆள் ஒப்பிடுவான், வாய்க்கு ஒரு ஆள், ஹார்ட்டுக்கு ஒரு ஆள், வயிற்றுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள் ஒப்பிட்டு காலுக்கு வந்துட்டான் ஸ்ட்ரெயிட்டாக. காலு தான் வலுவாக இருக்கணுமா, மூளை கழட்டி போட்டணும். போட அடுத்து வரும் ஆள். இப்போ தேவேந்திரரை வந்து வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்கள் போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன்பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். தன்மானத்துக்கு இழப்புன்னு பார்க்குறாராம். தன்மானமா? தன்மானத்துக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்ட மானங்கெட்ட கேவலமான பிறவின்னு வெளியே சொல்கிறானு. நான் அப்படி சொல்லலை. நீ ரொம்ப மானம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன் நீ இல்லை. தன்மானத்துக்கு இழப்பு, அவ்வளோ தன்மானத்துக்கு இழப்புனா போய் எங்கேயா போய் உண்மையை சொல்லி வாழு. எத்தனை நாளாக எங்கள் வாவை பிடிச்சி உண்மையை சொல்லி உண்மைக்காக வாழறல்ல, இனிமேல் இன்னும் கொஞ்சம் உண்மையை சொல்லி ஊனு வாழு. உனக்கு தான் தன்மானத்துக்கு இழப்பாயிடுச்சுல. ஏதோ தாழ்ந்தவன் இருக்கிறாங்களாமே, தாழ்ந்தவன் இருக்கல, தாழ்ந்தவனை ஆக்குனாங்க, தாழ்த்தப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. வார்த்தை மாறி போச்சு. தாழ்த்தப்பட்டவன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒடுக்கப்பட்டவங்கன்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் தாழ்ந்தவன் இருக்கிறானா அவன் யார் ஆக்குனா? அப்படி என்ன ஒன்லி எங்கவா மட்டும் வந்தாங்களா? நீ சொன்னல மேடையில் சாதி பேரை பின்னாடி போட்டுக்கணுன்னு, போட்டால் பெருமை இருக்குதுன்னு, எங்கள் அப்பா இந்த தொழில் செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாருன்னு. நீ உன் கட்சியில் இருக்கிறவன், உன்னை சுற்றி இருக்கிறவன், அவன் தான் ஒன்றும் அப்படி வச்சிருக்கிறான். அவன் தான், வேற யாரும் இல்லை. நீ இப்போ ஒரு மேடையில் பேசிட்டு வந்தாலும் மானம் கெட்டு போயின்னு சொல்லாமல் அந்த மானத்தோட பேசின மேடைக்காரன் தான் அப்படி வச்சிருக்கிறான். ஏதோ தன்மானம் வந்து இழப்பாயிடுச்சான். அது எப்படி உனக்கு போய் தன்மானத்தை இழப்பாகும்? இப்போ உதாரணத்துக்கு மொட்டை தலையிலேருந்து முடி கொட்டுமா? ஏடா மொட்டை தலையில் முடியே இல்லையாடா, அப்புறம் கொட்டும். அந்த மாதிரி தான் உனக்கு தான் தன்மானமே நிறைய இருக்கே, அடர்த்தியா, அது எப்படி கொட்டும்? அந்த மாதிரி தான் தன்மானம் மேலே. ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தாழ்ந்தவன்னு நீ சொன்னீனா நீனா யாரா? அப்ப யார் மாமா நீனா? தாழ்ந்தவன்னு நீ சொன்னா அந்த நீ யார சொல்ற? விஜில் மேடையில் பேசினிய அப்போ எல்லாம் சுற்றி இருந்தாங்களே, அவங்கள சார்ந்தவங்க, அந்த அமைப்பை சார்ந்தவங்க, அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே, இந்த வர்ணாசிரமம், இந்த மாதிரி பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்ரன், அவனை சொல்கிறீங்க. அந்த நீ அவங்கள இல்லைனா உன் கட்சியில் தமிழன்னா நீ ஜாதியை சொல்லு, ஜாதியை சொன்னால் தான் நீ தமிழன்னு நீ சொல்கிறியே. அப்போ உன்னை எடுத்து நீயே உண்மையை வளர்னியா? உன்னை நீயே இப்படி சொன்னிக்கினியா? அப்படி கேட்குறேன். யாரு அந்த நீனா? யாரு? அவனை தாழ்ந்தவன்னு நீ சொன்னா அந்த நீ யார் சொல்லு. இன்னமும் ஆணவ கொலை பண்ணுறானுங்க சாதி வெறியில். தாழ்ந்தவன் சொல்லி தான் அவன் ஆணவ கொலை பண்ணுறான். அவன் எங்கேருந்து வரான்? வெளிநாட்டிலேருந்து வரானா இல்லை வேற்று கிரகத்துலேருந்து வரானா? சொல்லு. அந்த நீ எவன்? இன்னமும் நீ தாழ்ந்தவன்னு சொன்னீங்கன்னா அந்த நீ எவன்டா? டே சாரி அந்த நீ யாரா மாமா? நீ சொல்லு மாமா. யாருங்க மாமா? யாரான்ட்டேன் மாமாவை. அந்த நீ யாரு? இதில் வர அந்த இனம் தாழ்தான், மொழி தாழ்தான், தன்மானம் வீழ்தான் அப்படின்னா நாக்க பிடுங்க கூடாது. நீ வேற ஒன்று பிடிங்கின்னு, அதாவது எதை காதை பிடிங்கின்னு இது பண்ணணும் நீ. ஏன்னா அது காதில் விழுதுல, அதனால தான் உனக்கு தன்மானம் தாகுது. நாக்க பிடிங்க போகிற, நாக்கை வச்சு தான் பழைக்கிற. அதுதான் அதான் நாக்கனா பேசுறதுக்கு சொன்னேன். ஆனால் பிடுங்கணும்னு நினச்சா நீ வேற ஒன்று பிடுங்கணும். இந்த காதை பிடிங்கின்னு ஏதாவது பண்ணு. இது தாழ்தாமே. அதனால மாமா தாத்தா வயசானவன் ஏதோ வளவலன்னு ஆயிடுச்சு, தொலைவலும் தொங்கிட்ட ஆள், அதனால் இப்படி பேசுவான். நீங்கள் வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. சும்மா ஜாலியாக கடந்துடணும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஜாலியெல்லாம் கிடக்காதீங்க. இப்படிலாம் பேசுகிறது தப்பு. வந்து என்னன்னு கேளுங்க, அவன் கட்சிக்கார யாராக இருந்தால் கேளுங்க, என்ன மாமா இப்படி சொல்லிட்டியான்னு.
அவன்கிட்ட என்ன கேட்குறது? எவன் கட்சியில் இருந்தால் எப்படா அவங்களுக்கு மானம் ரோஷம் சூடு சொரணை அதெல்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். அது நிறையா இருந்தால் கேட்க மாட்டானுங்க, அமைதியாக இருப்பானுங்க, ஞான நிலையை அடைஞ்சிருவானுங்க, அப்படி ஞானி ஆகிடுவானுங்க. இதெல்லாம் கேட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியாகிடுவானுங்க. மேலே தூக்குடா தூக்குடா என்னடா நான் வச்சு தாழ்த்தப்பட்டவன், தூக்குடா 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 என்னடா நான் வச்சு தாழ்த்தப்பட்டவன், தூக்குடா. பார்த்தீங்களா? இதான் நான் சொல்ல, அவன் எங்கள் அஜெண்டாவை பிடிச்சி அப்படியே வரான். பட்டியலின மக்களை பட்டியலேருந்து தூக்கிடுங்க, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, ஐயோ அது வேணாம், அதைத்தானே சொன்னுக்கிறாங்க காலங்காலமாக. பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது, அதனால் அவங்க படிச்சிடுறாங்க, தூக்குடா அதெல்லாம் தூக்கிடுறான் அவங்களே. இடஒதுக்கீடுலாம் வேணாண்டா, அதானே சொல்ல போகிற, வேறு என்ன சொல்ல போகிற? இடஒதுக்கீடுலாம் வேணாம், அவங்க வந்து பட்டியலிருந்து எடுத்துட்டா அப்படி இங்கே எல்லாம் ஒழிஞ்சிடும், ஜாதி ஒழிஞ்சிடும், இங்கே இன்னும் ஆணவ கொலை நடக்காது. இது இவன் கட்சிக்காரன் எல்லாரையும் சமமாக பார்ப்பானுங்க. இவன் ஒரு மேடையில் போய் பேசினால, விஜய் மேடையில், அந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, சமமாக பேசுவாங்க, வாங்குவாங்க எல்லாம் ஒன்றுன்னு, ஜாதியில் இல்லைன்னு சொல்லிட்டு அறுத்து போட்டுருவாங்க. அறுத்து போட்டு நாங்களும் அறுத்துட்டோம், என்ன எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை, கோயில் கருவறையில் விட்டுருவாங்க, எல்லாம் விட்டுருவாங்க, எல்லாம் நடந்துடும், ஜாதி மாதிரி கல்யாணம் நடந்துடும், எல்லாம் சரியாயிடும். பட்டியலில் தூக்குடா, தூக்கிட்டா தாழ்த்தப்பட்டவன் இருக்க மாட்டான், ஒடுக்கப்பட்டவன் இருக்க மாட்டான். என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு யாராவது கேட்ட போகிறானுங்க மாமா, தப்பாயிட போகுது. எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசலாமா? பட்டியலிருந்து எடுத்துருங்க. அவன் பேச்சல வாங்கியிருக்கிறான் வாயில் நல்ல வார்த்தைகளை, அதனால பேசுகிறான். பட்டியலிருந்து எடுத்துடணும் இல்லை, கரெக்ட். தூக்குடா, எஸ்சி தூக்குடா. அப்புறம் எனக்கு என்ன எஸ்சியில் வச்சு சலுகை கொடுக்குற, உரிமை குறா. எனக்கு என்ன எஸ்சியில் வச்சு சலுகை கொடுக்குற, உரிமை குறா. எஸ்சியில் வச்சு சலுகை கொடுக்குறீங்க, சலுகைடா அது, சலுகை இல்லைடா. இப்போ இல்லை மாமா, இல்லைடானே சொல்லலாம் பொழுது, சலுகையாண்டா அது, உரிமையை கொடுங்க. இப்போ வந்து எஸ்சியில் வச்சு கொடுக்குறது சலுகையா, உரிமைனா என்ன? காலங்காலமாக நீ இந்த ஜாதி படிக்கக்கூடாது, நீ இந்த ஜாதி இந்த ரோட்டில் வரக்கூடாது, நீ இந்த ஜாதி இந்த வேலைலாம் செய்யக்கூடாது, உனக்குன்னு நீ விதிக்கப்பட்ட வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி காலங்காலம் அழுத்தி வச்சு, இப்போ தான் இடஒதுக்கீடு கிடச்சி அவனும் படிக்கிறான், அவன் கொஞ்சம் முன்னேறான், அதுவே முழுசாக வந்து சேரல, அதுக்குள்ளே அது சலுகையா? இடஒதுக்கீடு சலுகை இல்லை, உரிமைனா என்ன? உரிமை என்ன? இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்கிறது உரிமையா? தூக்குடா, எஸ்சிலன்னு தூக்கிறா, சலுகை வேணாடா, உரிமையாக கூடுறா. என்னடா வித்தியாசம்? வார்த்தை தான்டா மாற்றி போட்டுக்கிற. உன்னை மாரி ஜாதி வரி பிடிச்சவெல்லாம் சலுகைன்றான், சாதி ஒழிப்பு பேசுகிறவன் சமூக நீதி பேசுகிறவன் அதை உரிமைன்றான், அவ்வளோதான் வித்தியாசம். இதை வந்து சலுகைலாம் வேணாம், உரிமையாக கூறான். என்ன உரிமை அப்படின்னா உரிமையை பூச்சிடுவான், பார்க்குறீங்களா? இப்போ சலுகை வேணாம் உரிமை வேணும்ட்டான்ல, ஐயோ வாடா போடாட்டேனே, என்ன பண்ணுறது? பட்டியலின மக்களை உடம்புல காலு மாதிரின்னு சொன்னோன்னே நான் ஃபூல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு வெளியே சொல்கிறானுங்க. அப்படி பண்ணாதீங்க, அவன் ஃபூல் இல்லை, அவன் ஃபூலை பிடிச்சி உண்மையை சொல்லி அவங்கள அறிவாளி ஆக்கிறவன். பாருங்க, சலுகை இல்லை உரிமை. இப்போ உரிமையை சொல்ல போகிறான், ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. உரிமை கொடுறா, எஸ்சியில் வச்சு என்னடா கொடுப்ப, ஏழாடா ஏழை பிசியில் விடாது எம்பிசியில் வச்சு கொடுறா, குடுறா எனக்கு தனியாக வச்சு கொடுறா. என்ன நீ என்னடா அப்போதான் சலுகை என்ன, ஏதோ உரிமை என்ன, என்ன இது? எஸ்சியில் வச்சு கொடுக்காத பிசியில் வச்சு கொடு, அப்போ அது சலுகையில் வராதா? ஏதோ உரிமை நொட்டனை அதை நொட்ட வேண்டியதாண்டா. பெரிய மாமா வேற ஒன்று சொல்ல வந்தேன், அந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஏன்னா வெளியே அவ்வளோ கொடுமையாக பேசுகிறாங்க, அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது பார்த்தா உரிமைன்னா, அதாவது எஸ்சியில் வச்சு கொடுக்காத, பிசியில் வச்சு கொடு, எம்பிசியில் வச்சு கொடு, அதான உரிமை. எஸ்சியில் வச்சு கொடுத்தா சலுகடா. இப்போ பிசி எம்பிசி எதுக்குடா கொடுக்குறாங்க? முண்டமே எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்களே ஏன் கொடுத்தாங்க? அவங்களும் ஜாதியால் படிக்கக்கூடாது, இந்த வேலை செய்யக்கூடாது, இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால எதை வச்சு நீ அவங்கள ஒடுக்கணியோ அதை வச்சு அவங்களுக்கு உரிமையை திரும்ப கொடுக்குறாங்க. எஸ்சியில் கொடுத்தா அது சலுகை, பிசி எம்பிசியில் வச்சு கொடுத்தா அது உரிமைடா. அதான் இது மாமா, போடா போடா கூவி உண்மையை சொல்கிறோன்னு சொல்ல வந்தேன், டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. எம்பிசி, ஓபிசி, பிசி, எஸ்சி எல்லாம் ஒன்று தான். பிசினா பேக்வர்ட் காஸ்ட்டு, எம்பிசினா பிசிலே மோஸ்ட் பேக்வர்ட், அந்த பிசி பட்டியலே மிகவும் பிற்படுத்தப்பட்டாங்க. ஓபிசினா மற்ற ஸ்டேட்டில் ஓபிசின்னு மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க, இங்கே தான் எம்பிசி. ஓபிசினா அதர் பேக்வர்ட் காஸ்ட்டு, அதிலே தான் பிசிலே தான் எம்பிசி ஓபிசி. இப்போ எஸ்சினா என்ன? அது தனி இல்லை, பிசியில் ஷெட்யூல்டு காஸ்ட். அந்த பிசியிலே ஓபிசி மாதிரி எம்பிசி மாதிரி எஸ்சி ஷெட்யூல்டு, பிசி கேஸ்டில் ஷெட்யூல் பண்ணப்பட்டவங்க, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நீ சொன்ன சலுகை. அது எல்லாருக்கும் சேர்த்து, அது சலுகை கிடையாது. முண்டை கூவி முண்டங்களை அறிவாளி ஆக்குறவரே, அது சலுகை கிடையாது, உரிமை தான் இங்கே கொடுத்துனுக்குறாங்க. அதை வந்து சலுகைன்னு எங்கவா சொல்லுன்னாங்க, அதை இழுத்துன்னு வந்து இப்போ இவன் சொல்லுங்கிறான் சலுகை. எதுக்கு எஸ்சின்னு தனியாக வச்சுருக்க? எம்பிசியில் வச்சு கொடு, ஓபிசியில் வச்சு கொடு, இல்லை சர்டிஃபிகேட்டில் இருக்குது.
தற்குறி, தற்குறி சொல்லக்கூடாது. முண்ட கூவி 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 மக்களை அறிவாளி ஆக்கிறவரே. சர்டிஃபிகேட்ல இல்லை, மூளையில் இருக்குது, மூளையில் இருக்குது. மேடையில் பேசினல்ல, ரோஷினி அப்படி போட்டுக்கினாங்க, அது வந்து எனக்கு பெருமைன்னு சொல்லியிருந்தல்ல, உங்கள் அப்பா இந்த வேலை செஞ்சு தான் உன்னை படிக்க வச்சாருன்னு பெருமையாக சொன்னல, அந்த பெருமை பிடிச்ச மூளையில் இருக்குதுடா. முண்டை கூவி 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 முண்டங்களை அறிவாளி ஆக்கிறவரே. கூவின்னு தான் சொன்னேன், தப்பாலாம் சொல்ல. கூவினா சத்தம் போட்டு கத்துறதுன்னு அர்த்தம். மக்களுக்கு வந்து கத்தி கத்தி காதில் கேட்கறதுன்னு அர்த்தம். வேற ஒன்று சொல்ல வரல. என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார்? என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார்? நீ யாரு? யார் தாண்டா அந்த நீ? நீன்னு சொல்லுங்கிறல, அப்ப இருந்து யார் அந்த நீ சொல். நீ யார், நீ யாருன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்கல்ல, அந்த நீ யாரு? என்ன வெள்ளைக்காரன, இல்லை அமெரிக்காவா, டொனால்ட் ட்ரம்ப்பா, இல்லை ரஷ்ய அதிபரா, இல்லை சைனாக்காரனா? அந்த நீ யாரு அதை சொல்லு. ஆணவ கொலை பண்றவன் யாரு? இன்னமும் இங்கே ஜாதி வெறி பிடிச்சி திரிஞ்சு நிற்கிறவன் யாரு? யாரு? இன்னமும் மேடையிலே நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன்னு எந்த கட்சிக்காரன் சொல்றான், அவன் யாரு? சொல்ல மாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க நீ யாருன்னு. யார் வர்ணாசிரமத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்தா, யார் மேலே யார் கீழேன்னு சொன்னா, யார் தலையிலேருந்து போகிறேன்னு, யார் மார்லேருந்து போகிறேன்னு, யார் தொடையிலேருந்து போகிறேன்னு, யார் கால்லேருந்து போகிறேன்னு சொன்னா, யார் பஞ்சமான்னா, யார் சூத்ரன்னா, யார் ஒடுக்கப்பட்டவன்னா, யார் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னா, யார் தெருக்குள்ளே நடக்கூடாதுன்னா, யாரா அது? சொல்ற, ஒரு வாட்டியா சொல்ற. கேட்டால் வெள்ளைக்காரனோ, கொஞ்ச நாளில் பாருங்க அதான் சொல்ல போகிறான். வெள்ளைக்காரன் இல்லை, வெள்ளைக்காரன் தான்டா, வெள்ளைக்காரன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சிக்கிறான் இல்லை. நீ யார், நீ யார், நீ யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. அங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்கல சார். அந்த நீன்றீங்க, அந்த நீ யார் சார்? முதல்ல நீங்கள் யார் சார்? ரொம்ப நாள் இப்படி பைத்திய மாரி பேசினிக்கிறீங்க. நீங்கள் யார், எந்த தண்டா பண்ணுகிறீங்க இந்த ஊரில்? போய் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தீங்களே, நீ யார், என்ன நிலைமையில இருக்கிற, அதை சொல்லான்னு கூட அப்படி கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டானு. என்னை மட்டும் விடணும் ப்ரெஸ் மீட்டில், மாமான்னு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல மாமா. இதில் வர பெரியாரை வந்து இப்போ அவர் எதிர்க்கிறாராம். பெரியார் வந்து பெரியார் இல்லையா, இவர் ஒரு பெரியார் கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறாரு, அதுதான் பெரியாரா. இந்த பெரியாருங்கிறது அவர் வந்து பெரியார் கிடையாதான். யார் பெரியார்? அந்த பெரியார் யார் தெரியுமா? இவங்க மாமனார், இவருக்கு பொண்ணு கொடுத்தார்ல, அதனால அவர் பெரியார். இவங்க மாமனார் தான் தலைவர் பிரபாகரனை தூக்கில் போடணும்னு தீர்மானம் எடுக்கிறப்ப சபாநாயகராக இருந்தவர், அதனால அவர் பெரியார். எப்படி தலைவரை தூக்கில் போடுறவர் தான் நான் பெரியார். அதை தான் ஆலூர் ஷானவாஸ் மேடையிலே செருப்பை கைட்டி அடிக்காத குறையா இல்லாமல், அசிங்கமாக கேட்காத குறையா இல்லாமல் நாகரிகமாக சொன்னார் இல்லை. உங்கள் மாமனார் பெரியார். என்னங்க மாமனாரை பெரியாராக போட்டியே? அப்போ உங்கள் மாமியார் பாவம் இல்லை, அவங்க உன்னோட ஒரு 2 வயசு சின்னவங்க தானே, அவங்களும் பெரியவங்க அப்படின்னு போட வேண்டியது தானே. மிஸ் பண்ணிட்டேன். அப்போ மாமனார்னா உங்களுக்கு பெரியார், மாமியார் இல்லையா? அப்போ வந்து என்ன சம உரிமை கொடுக்குற உங்கள் கட்சியில்? நீ மாமனாரை பெரியார், நீ மாமியாரை சொன்னியா? சொல்லணும், அடுத்தது போடணும். அப்புறம் உங்கள் இணையரை அவங்களையும் சேர்த்து போடு. நீ பண்ணுற பாவத்தெல்லாம் இதெல்லாமா, நீ பண்ணுற தியாகத்தெல்லாம் அவங்களும் ஏற்றுக்கிறாங்கல்ல. போய் இந்த பொண்ணாக கிடச்சதுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களையும் போடு. அவங்களும் வருங்கால பெரியவர், பெரியார், பெரியவங்க போடுங்க. போட்டு தொலை, உன் ஃபோட்டோ போட்டுக்கா. இதை விட முக்கியமாக பெரியார், பெரியவங்க, மிகப்பெரியவங்க, மிகப்பெரியார்னு 2 பேரை நீ போடணும். உண்மையாக போடணும். நீ போடணும், நன்றி விசுவாசத்தோடு போடணும். யார் அந்த 2 பேர் தெரியுமா? சின்ன மாமா சாட்டையும் மினி மாமா இடும்சும். நீ பண்ணுற கன்றாவி கொடுமை அப்படின்னு சொல்லாமல், நீ பண்ணுற தியாகத்தெல்லாம், நீ பண்ணுற அந்த ரூம் போட்டு வருத்தப்பட்டல, அந்த ரூம் எல்லாம் பார்த்து கழுவி கூட்டி க்ளீன் பண்ணி இன்னைக்கு வந்து உன்னை தாங்கி பிடிக்கிறான்ல, மண்டையில் தாங்குறான்ல, அவனு தான்டா உண்மையான பெரியார். உனக்கு ஏத்துறா, அவங்க ஃபோட்டோ ஏத்துறா பேனரில், நன்றி விசுவாசமாக கடை மேடைக்கு மேடை போய் அவனு தானே கத்தி கூப்பாடு போட்டு உன்னை காப்பாற்றி நிற்கிறானுங்க. எனக்கே அப்படி ஷாக் ஆகுது. எப்படியா எல்லாம் தெரிஞ்சு இப்படி முட்டை கொடுக்குறீங்கன்னு. முதல்ல அவங்க ஃபோட்டோ ஏற்று உங்கள் வீட்டில் வச்சு இது பண்ணு, பூஜை பண்ணுடா. உன்னோட தம்பிகளை, உன் தம்பியை நீ பூஜை பண்ணுற டெய்லியும், அந்த மாதிரி அவங்க தம்பிகளையும் பூஜை பண்ணு. அவர் தம்பினா அவர் தம்பிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் அவர் பூஜை பண்ணுவார் டெய்லியும் வீட்டில். இல்லை அது பழக்கம், அவருக்கு மதிப்பார் எல்லாரையும். தம்பியை மதிக்கிறதுல இவர் அடிச்சிக்கவே முடியாது. அதனால தான் யாரை கூட தம்பி தம்பின்னு, தம்பி மேலே அவ்வளோ பாசம். தம்பியை பார்த்துக்கிறது தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். தம்பி முக்கியம் இல்லை, தம்பி இருந்தால் தான் இது பண்ண முடியும், எது பண்ண முடியும், இது கட்சி நடத்த முடியும். கட்சின்னு ஒன்று வச்சு தம்பியை வச்சு தான் வாழ்ந்துனுக்கிறாரு அவரு. பாருங்களேன், தம்பின்னு படம் கூட எடுத்தார், அது கூட தம்பி 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 தம்பி. பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் தம்பி தானே அவருக்கு. அப்படியே தம்பியை கையில் பிடிச்சி மனுஷன் அப்படி தூக்கி நிறுத்துறாருனா எல்லாரையும், அப்படியே தூக்கி நிறுத்துவார் எல்லாரையும்.
எல்லா தம்பிகளையும் தூக்கி நிறுத்து அப்படி சொல்ல வந்தேன். நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. தம்பின்னு படம் எடுத்தவர் ஏன்னு புரியுதா? எனக்கே இப்போ தான் புரியுது மாமா. இல்லை இப்போ பாயிண்ட்டுக்கு வரும். இவர் வந்து பெரியாரை ஏற்றுக்க மாட்டார். பெரியார் கிடையாதான். இவர் சில பெரியார்களை வச்சுருந்தார். ஓகே, அவங்களும் முக்கியமானவங்க தான், அவங்கள நம்ம மறுக்கலை. அதில் ஒருத்தர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரோட நிலைப்பாடு என்ன? பெரியார் குறித்து அவர் நிலைப்பாடு என்ன? அவர் பெரியார் திட்டினாரா இல்லை பாராட்டினாரா? தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்ட சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும். இதை எழுதந்து யாருக்காக சொல்லு? சும்மா சொல்லலாம். உன் தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்களா, மேடையில் போய் சொல்லலாம். பாவேந்தர் பாரதிதாசன் இப்படி ஒரு பாட்டை எழுதினாரு. யாருக்காக எழுதினாரு? நீ யாரை பெரியார்னு சொன்னியோ அந்த பெரியார் அவர் ஒருத்தர் பெரியாரை ஏற்றுக்கினாரு, அவருக்காக எழுதுந்து. அந்த பெரியார் தான் ஒரிஜினல் பெரியார். என்ன சொல்றதுல உன்கிட்ட சொல்றது வேஸ்ட்டு. தெரியாதவன்கிட்ட சொன்னால் தெரிஞ்சு படித்து புரிஞ்சுப்பான். எல்லாம் தெரிஞ்சும் இப்படி பண்ணுறேன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தம்பிக்காக தான் எல்லாம். தம்பிக்காக உழைக்கிறவன்டா. எங்கள் கிட்ட வாங்கி தம்பியை வளர்க்குறவன், அதை தம்பிங்களை வளர்க்குறவன் எங்கள் மாமா. இல்லை என்ன சொல்கிறது, பாவம். மேடைக்கு மேடை 2 பேர் போய் அகான்னு கத்தினுக்கிறானுங்க. என்னென்னவோ ஆளு ஷானவாஸ் அப்படியே ஊமை ஆக்கிட்டாப்புல. அவர் பேசுறது தான் இப்போ ட்ரெண்டாக எனக்குது. இதுக்கு வந்து பதில் போட போகிறாராம் தம்பி சேனலில். அதுவும் பேர் உன் தம்பி பொடி பாம்ஸுக்கிறான்ல இடும்ஸு, அவன் சேனல் பேர் தம்பியா. தம்பி மேலே தான் குறியா உங்களுக்கு எப்போ பாரு. தம்பி பாவம் இல்லையா தம்பி? அந்த தம்பியை எவ்வளோ தான் போட்டு அடிக்கிறது. அதாவது மக்கள் அப்படி அடிக்காதீங்க. தம்பிகள் எதுக்கு இருக்கிறாங்கன்னா அண்ணனுக்காக. அண்ணனை இது ஆஸ்வாசம் சந்தோஷம் இல்லை, அண்ணனை பெருமைப்படுத்துறது தான் தம்பி வேலை. தம்பின்னு சேனலு, தம்பின்னு படம், தம்பி ஒரே தம்பிங்கப்பா.